தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம அடுத்தது பார்க்க போகிற நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவோணம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தசாநாதன் சந்திரன் திசையில் பிறப்பார்கள். பிறக்கும்பொழுது சந்திரன் திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கும்பொழுது சந்திர திசை நிலுவில் இருக்கும்பொழுது அவங்களுடைய குணம் ரொம்ப ஒரு அற்புதமான குணமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மனோகாரகன். அப்போ நிரந்தரமான மனது, செயல், ஆக்கம், திறன் அந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும். அதே போல் கல்வி சார்ந்ததுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருப்பார்கள். அதே போல் அவருடைய குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவான குணம். ஆனால் கோபப்படுத்தினால் அளவுக்கு மீறி கோபம் வரும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணம் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. அவங்கள தேவையில்லாமல் சீண்டினால் அதிக அளவு கோபம் வரும். அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். எங்கே இப்படி இருக்கணுமோ அங்கே அப்படி இருப்பாங்கன்னு அர்த்தம். பெரியவர்களை மதிக்கத்தக்கவர்கள், குருமார்களுக்கு ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப நெறியாளர்கள், அதிக பண்பாளர்கள், நல்ல ஒழுக்கமுடையவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அடுத்தவர்களுக்கு உதவும் எண்ணம் உள்ளவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான். ரொம்ப தான தர்மம் செய்வாங்க, தாராள மனமுடையவர்கள். இவர்கள்லாம் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தவர்கள் இவருடைய கல்வி என்பது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவருடைய கல்வி ரொம்ப அற்புதமான ஒரு கல்வியாக அமையும். அது மாதிரி ஆடம்பரமான கல்வி இல்லைன்னா சட்டத்துறை சம்மந்தப்பட்டதெல்லாம் கல்வியில் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரொம்ப திறமையாக பேசுவார்கள். சொல்வன்மை, வாக்கு எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக அமையும். அது மாதிரி யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு தான் பயப்படுவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கோங்க. அதுதான் அவருடைய இயல்பான குணம். இவருடைய குடும்பம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரான குடும்பம். அதே போல் ரொம்ப செல்வந்தராக இருப்பார்கள். பிறக்கும் பொழுது ரொம்ப வசதி படைத்த வீட்டில் பிறப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிறந்த கூட வீடு வசதியாகிடும். அதே போல் முக லட்சணம் இவர்கள் உடையவர்கள், அதாவது லட்சுமி கடாட்சம் உடையவர்கள். இவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இல்லை என்றால் இவர்களுக்கும் பணத்திற்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வேலை திறன், ஜீவனாம்சம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி தன்னை வச்சுக்குவாங்க. தன்னை சார்ந்து இருக்கவங்களையும் அந்த மாதிரி தான் வச்சுக்குவாங்கன்னு அர்த்தம். அதனால தான் இவங்க அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இவருடைய வாழ்க்கை துணை எந்த மாதிரி அமையும் என்பதை பார்க்கலாம். அதிகமாக வாழ்க்கை துணையை அவர்களே தேர்ந்தெடுத்து அமைச்சுக்குவாங்கன்னு அர்த்தம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். காதல் திருமணம் செய்ய கூட வாய்ப்பு இருக்குது. படிக்கும் போதே கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த நேரத்தில் பிறந்தவர்கள். சிறு வயசில் திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்குது. சிறு வயதில் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. யோகக்காரர்கள் எப்போ எதை செய்யலாம் அதை கரெக்டாக செய்வாங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்திலும் ரொம்ப இவருக்கு தகுந்தாற் போல் மனைவி அமையும், இல்லைன்னா கணவன் அமைவார்கள். குடும்பம் சிறப்பான குடும்பமாக இருக்கும். பிள்ளைகள் ரொம்ப செல்வாக்காக இருப்பார்கள். பிள்ளைகள் இவர்களுக்கு இவருடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். அந்த மாதிரி குடும்பம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவருடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், குடும்பம், ஜீவனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் சிறப்பான குடும்பம், ஜீவனம், தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பிறக்கும் பொழுதிலிருந்து கடைசி வரை இவர்களுக்கு புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே, பணபலம் எல்லாமே இருக்கும். கௌரவம் இயல்பாக இருக்கும். இவரை பார்த்தாவே 10 பேர் மதிப்பாங்க. அந்த மாதிரி குணாதிசயம், குணம், சொல், செயல், ஊக்கமாக செயல்படுவார்கள். ரொம்ப தைரியமாக செயல்படுவார்கள். அதனால் இவருடைய போக்கு எல்லாமே ஒரு திடகாரத்தமான ஒரு ஸ்திரமான போக்காக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய ஆயுள் பலம்னு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள், ஆஸ்தி அந்தஸ்து அனுபவிக்க வர வரையில் இவர்களுக்கு ஆயுள் இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள். அதனாலே இவர்கள் வசீகர தோற்றமுடையவர்கள்,
கலையான முகமுடையவர்கள், லட்சுமி கடாட்சம் எல்லாமே இவர்களுக்கு உண்டு. எனவே இவருடைய தன்மை எல்லாமே ஒரு புனித தன்மையாக இருக்கும். தெய்வத்திற்கு ரொம்ப மதிப்பு தருவார்கள். அதே போல் ஆன்மீக வழியிலும் இவருடைய குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதே போல் பெற்றவர்களுக்கு, தந்தை தாய்க்கு ரொம்ப உகந்தவராக, ரொம்ப நல்ல பிள்ளையாகவும் வளர்வார்கள். நீண்ட ஆயுள் இவர்களுக்கு உண்டு. அதனாலே இவர்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரையும் ஒரு நல்ல அந்தஸ்து, புகழ், செல்வ கூட வாழ்வதற்குண்டான வாய்ப்பு 100% இருக்கின்றது. அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணம், அவருடைய செல்வாக்கு என்ன நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறக்கும்பொழுது திசாநாதன் செவ்வாய் திசையில் பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, ரொம்ப சீராக இருப்பாங்க. அதே போல் ரொம்ப குணம், ரொம்ப கோபமுடையவர்களாகவும் இருப்பார்கள். பிறக்கும்போது ரொம்ப செல்வந்தராகவும், பிறந்ததற்கு அப்புறம் குடும்பத்தோட வளர்ச்சி, எல்லை கடந்த வளர்ச்சியை அடைவார்கள். அதே போல் இவர்கள் தொட்ட விஷயங்கள்லாம் தொடங்கும், தொட்ட காரியம் தொடங்கும், எண்ணிய காரியம் தொடங்கும். அந்த மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தவர்கள் உதவுவார்கள். தனக்கு என்ன தேவையோ அதை இவங்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. அடுத்தவங்களை எதிரே பார்க்க மாட்டாங்க. அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், படிக்கிற வயசில் என்ன தேவையோ அதை செஞ்சுக்குவாங்க. சம்பாதிக்கிற வயசில் என்ன சம்பாதிப்பாங்க. கல்யாணம் பண்ணுற வயசில் கல்யாணம், குடும்பம் நடத்துகிற வயசில் குடும்பம், எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அந்த டயத்தை அவங்கள அமைச்சுக்குவாங்கன்னு அர்த்தம். வேறு வாழ்க்கை ரொம்ப சீரானதாகவும், வாழ்க்கையை வகுத்து வாழக்கூடியவர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. இவருடைய கல்வி அப்படி என்ன மாதிரி கல்வின்னு பார்ப்போம். இவர் பார்த்தீங்கன்னா கல்வி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட கல்வி, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கல்வி, இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், அந்த மாதிரி உதிர்ப்பாங்கள் தயாரிப்பு, அந்த மாதிரியான சார்ந்த வேலைகள்லாம் இவர்களுக்கு ஒத்து வரும். இரும்பு சார்ந்த தொழிலும் இவர்களுக்கு பயன்படுத்தலாம். இரும்பு சம்மந்தப்பட்டது, டூ வீலர் சென்டர், பைக் ஷோரூம் புதுசாக, இல்லை பைக் மெக்கானிக், அந்த மாதிரியான சார்ந்த தொழிலும் இவர்களுக்கு ஒத்து வரும். அதனால் இவர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவார்கள். கல்வி, அதாவது கல்வின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி படிச்சுட்டு அதில் தகுந்த வேலையை பெற்று அதில் சம்பாதிக்க இருப்பார்கள். அதே மாதிரி இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இடம் விட்டு இடம், அதாவது ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெளியூர் சென்று அதிகமாக வேலை செய்வார்கள், பிழைப்பார்கள். இல்லை வெளிநாடு கடல் கடந்து பயணம் செய்து பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் உண்டு. அடுத்ததாக இவர்களுடைய குணம் எந்த மாதிரி குணம் என்பதை பார்ப்போம். குணம் அற்புதமான குணம், சீரான குணம். குடும்பமும் அந்த மாதிரி தான். இவர் குணத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பம் அமையும். நல்ல கணவன், நல்ல மனைவி, பிள்ளைகள் எல்லாம் அமைவாங்கன்னு அர்த்தம். ரொம்ப சீரும் சிறப்புமாக சிறப்பான குடும்பமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச பெண்ணையும் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, பழமுறை கட்ட வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி தனித்து செயல்படுவதில் ரொம்ப ரொம்ப வல்லவர்கள். அடுத்தவர்களை எளிதில் வேலை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அசார்த்தமான குணம் இவர்களுக்கு உண்டு. அது திறமை இவர்களுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஜீவனாசன் பார்த்தீங்கன்னா இவருடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான இருக்கும். வரவுக்கு தகுந்த செலவுகள் ஒரு வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் அரசாங்க உதவி இவர்களுக்கு எளிதில் கிடைக்கும். நல்லா படிச்சிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு அரசாங்க வேலை செய்ய கிடைக்கும். இல்லைன்னா அரசாங்க வேலையில் முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி ஆகிடும். அந்த மாதிரி அரசாங்க தொடர்புக்கு இவர்களுக்கும் அதிக தொடர்பு உண்டு. அரசாங்கத்திற்கும் இவர்களுக்கும் அதிக தொடர்பு உண்டு. அதனால தான் அரசியல்வாதி கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி இவங்களுக்கு அரசியல் நோக்கம் இவர்களுக்கு உண்டு. அதனால் இவர்களுக்கு நல்ல பேரும் உண்டு. இவரோட ஆயுள் பலன் பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுளாக இருக்கும். ஏன்னா பிறந்தப்போ செவ்வாதசையில் பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ சொத்து, சுகம், அசையாத சொத்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறந்ததுக்கப்புறம் நல்லா சொத்து சேர்ந்துருக்கும், சம்பாதிச்சிருப்பாங்க. வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. அதுமாதிரி பிள்ளைகளுக்கும் தேவையானதையும் சம்பாதிச்சு வச்சுருவாங்க. எதிர்காலத்தை நோக்கி செயல்படக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதனால் இவர்களுக்கு அடுத்தவங்க சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. சுய சிந்தனைக்கு வேலை செய்வாங்க, கரெக்டாக செய்வாங்க. ஆயுள் பலம் அந்த அளவுக்கு ஆயுளும் இருக்கும். ஆஸ்தி அந்தஸ்து அனுபவிக்கிற அளவுக்கு ஆயுள் பலம் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. இவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உஷ்ணம், ஜுரம்,
அஜீரண கோளாறால் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அதற்கு உண்டான மருத்துவத்தை சித்த மருத்துவம் இவர்கள் எடுத்தால் சிறப்பாக இருக்கும். நவீன மருத்துவம் இல்லாமல் சித்த மருத்துவத்தை எடுத்தால் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக அந்த குணமெல்லாம் சரியாயிடும். அதே போல் அதிகமாக தெய்வ வழிபாடு இவர்களுக்கு அவசியம் தேவைப்படுகின்றது. ஏன்னால் கோபம் அதிகமாக வரும் என்பதால் தெய்வ வழிபாடு ஆன்மீக பணி கொஞ்சம் இவர்கள் ஈடுபட்டாங்கன்னா அந்த கோபம் கொஞ்சம் குறையும். எனவே இவர்களுக்கு உடலை பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயுள் வளம், நீண்ட ஆயுள் என்பது சந்தேகமே கிடையாது. அடுத்ததாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலனை விரிவாக காண்போம். சதய நட்சத்திரம் பிறந்தவருடைய தசாநாதன் ராகு தசை. இவர்கள் பிறக்கும் பொழுதே ராகு தசையில் பிறப்பார்கள். பிறக்கும் பொழுதே பூர்வீகத்துக்கு கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் பிறப்பாங்க. இவங்கெல்லாம் பூர்வீகம் அல்லாத சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவர்கள் குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. துரு எறும்பு மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் டக்குன்னு அடுத்தவங்க கோபப்படுத்திடுவாங்க. அடுத்தவங்களை இவர்கள் கோபப்படுத்தி விடுவார்கள். அதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 10 பேர் இருக்காங்கன்னா டக்குன்னு இவங்க போனாங்கன்னா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை அங்கே வந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை தீர்த்து வச்சுருவாங்க. இருந்தாலும் அந்த டெவலப் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்கும். குறுக்கு சிந்தனை கையால் தோணும். அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா யார் வேணாலும் காலில் விழுவாங்க. அந்த மாதிரி சுய சிந்தனைக்கோசரம் தன்னுடைய சுய வேலைக்கு சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதனாலே தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப ரொம்ப அற்புதமாக பாதுகாத்துக் கொள்வார்கள். அதில் சந்தேகமே கிடையாது. அடுத்தவர்களுக்கு உதவுவார்கள். தனக்கு மிஞ்சினதை நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தான் அடுத்தவர்கள் உதவுவாங்க. அதில் கரெக்டாக இருப்பாங்கன்னு அர்த்தம். தேவையில்லாமலாம் செலவு பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத செலவை தவிர்ப்பார்கள். தேவை ஏற்பட்டால் தான் செலவு பண்ணுவாங்க. அது 1க்கு 100 டைம் யோசித்து செலவு பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் சிக்கனவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கல்வி என்ன மாதிரி கல்வி என்பதை பார்ப்போம். இவருடைய கல்வி பார்த்தீங்கன்னா அறிவியலை ஒத்தார் போகிற கல்வி அமையும். சயின்ஸ், விஞ்ஞானம், மெடிக்கல், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஃபோட்டோ, ஃபிலிம், அந்த மாதிரி அறிவியல் சம்மந்தப்பட்ட கல்வி இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் ரொம்ப உயர்ந்து விளங்குவார்கள், சிறந்து விளங்குவார்கள். அதில் தகுந்த வேலைவாய்ப்பு இவருக்கு கிடைக்கும். அதில் கல்வி அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இவர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அறிவியல் சம்மந்தப்பட்ட கல்வி இவர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் இருக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அடுத்தது இவருடைய குடும்பம் என்ன மாதிரி குடும்பம் என்பதை பார்ப்போம். குடும்பம் ரொம்ப அற்புதமாக குடும்பம் அமையும். அதிகமாக காதல் வயப்படக்கூடியவர்கள் அவர்களாக திருமணத்தை அமைத்துக் கொள்வார்கள். அடுத்தவங்க பேச்சை கேட்காமல் அவங்களே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல வாய்ப்பு இருக்குது. இந்த நட்சத்திரம் பிறந்தவர்களே என்ன அந்த மாதிரி இருக்கும். அதே போல் இவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது கல்வி ஆரம்பிக்கும் போதெல்லாம் குருதசையில் இருக்கும். அதனால் சிறப்பான கல்வி இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதும் கல்வி ஆரம்பிக்கும் பொழுதும் குரு தசையினுடைய நோக்கம் போயிட்டு இருக்கும். அதனால் இவர்களுக்கு சொல் வன்மை, வாக்கு, புத்தி, சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்கும். எந்த டயத்தில் எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்து முடிப்பார்கள். தேவையில்லாமல் அடுத்தவனோட பேச மாட்டார்கள். தேவையற்ற செயலும் செய்ய மாட்டார்கள். தேவையில்லாத செலவையும் தவிர்ப்பார்கள். அந்த மாதிரி இவருடைய குணம் ரொம்ப வகுத்து வாழக்கூடிய குணமாக இருக்கும். வாழ்க்கை ஒரு வரமுறைக்குள்ள வச்சுக்குவாங்கன்னு அர்த்தம். வாழ்க்கை துணையும் அப்படித்தான். வாழ்க்கை துணை அதாவது சொல்ல போனீங்கன்னா இந்த நேரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை துணை இவங்கள்ட்ட கஷ்டப்படணும். ஏன்னா இவர்களை கையாளதே கஷ்டம். திடீர்னு கோவம் வரும், திடீர்னு சாந்தமாவாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு திடீர்னு பேச மாட்டாங்க, யோசித்து பேச மாட்டாங்க, டக்குன்னு பேசுவாங்க. அதனால் வாழ்க்கை துணையை கையாளுவதே கொஞ்சம் கஷ்டம். அதனால் வாழ்க்கை துணையோடு ஒத்து போகிறது நல்லது, விட்டு விடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கோவம் வரும். அதனால் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து பயணிக்கும்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது, சால சிறந்தது. அதுபோல் ஜீவனாம்சம், தொழில் எப்படி அமையும் என்று பார்ப்போம். பணத்துக்கு குறைவில்லை, அறிவுக்கும் குறைவில்லை. அதனால் நல்ல அறிவு இருக்கா அவங்க சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த நட்சத்திரம் பிறந்தவர்கள். அறிவு சார்ந்த விஷயமும் இருக்கும், பணம் சார்ந்த விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஜீவனாம்சம் நல்லா போயிட்டே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக போயிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு குறையும் வரப்போகிறது கிடையாது. அதுக்கு தகுந்தாற் போல் குடும்பத்தை அமைச்சுக்குவாங்கன்னு அர்த்தம். பிள்ளைகள் அப்படி தான். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியறிவு கொடுப்பார்கள். பிள்ளைகள் ஒரு பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக அமையும். எனவே
பிள்ளைகளிடத்தில் ரொம்ப நன்மதிப்பை பெறுவார்கள். இவருடைய ஆயுள் பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆயுள், சிறப்பான ஆயுள்னு அர்த்தம். அதே போல் எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசுகிறத விட கொஞ்சம் குறைச்சி பேசிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த நேரத்தில் பிறந்தவங்க காரியம் தகுந்தாற் போல தான் அடுத்தவங்கள்ட்ட பேசுவாங்க, இல்லைன்னா அடுத்தவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. அதனால தான் மற்ற நாளில் பேசும்போது அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய மதிப்பு கிடைக்காது. அதனால தான் கரெக்டாக நடந்துக்கிட்டால் இவருடைய குணத்தை காப்பாற்றிக்கலாம். அதுமாரி ஆயுள் எந்த வகையிலும் பிரச்சனை கிடையாது. இவருக்கு சுகர் பிரச்சனை, சர்க்கரை நோய் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் இதயம் சார்ந்த நோய்களும் இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதற்கு தகுந்த மருத்துவத்தை அணுகினாலும் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர்களுக்கு பெண் தெய்வம் குலதெய்வமாக வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வத்திற்கு சிறந்த பூஜைகள் எந்த டயத்தில் என்ன அவங்களுக்கு நேர்த்திக்கடன் செய்யலாமோ அதை செஞ்சுருங்க. அதை செஞ்சுட்டாவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. உங்களுடைய குலம் ரொம்ப தலைக்கும், ஆயுளும் நீண்ட ஆயுளாக அமையும். சரி, எனவே நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் அடுத்த நட்சத்திர பலனுடைய பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.